அன்புக்கினியவர்களே, மீண்டும் ஒரு விஷயாக உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த 14வது நாள் யோசுவாவுடைய புத்தகத்திலிருந்து நாம் இந்த திருமறை பகுதி 21ஆம் அதிகாரத்திலிருந்து 43ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக நாம் ஆபிரகாம் தொடங்கி இம்மட்டும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வாறு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த நாட்களாக நாம் ஆராய்ச்சி செய்து வந்திருந்தோம். இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியங்கள் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்பதை யோசுவா வழியாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அதே போல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை, ஒரு காவனன்ட்டை அங்கே உறுதி செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அதே போல யாத்திராகம நூலிலே நாம் நேற்றும் அதுக்கு முந்தின நாள் நம்ம யோசிக்கும் போது அந்த விடுதலை பயணம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் அந்த இரத்தத்தினாலே அவர்களை விடுவித்து அவர் தம்முடைய ப்ராவிடன்ஸ், தம்முடைய கிருபையினால் அவர்களை வழி நடத்தி வந்தார். அந்த 40 ஆண்டு காலம் பயணம் அவர்களுக்கு எப்படி இருந்தது என்பதையும் குறித்தும் நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த வனாந்தர பயணத்தின் நிறைவாக நாம் யோசிப்போம் என்றால், அவர்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக கானான் தேசத்துக்குள்ளே போய் எல்லோரும் குடியேறுவது தான் அதோடைய ஃபைனலாக நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இதுக்குள்ளாக நடந்த நிகழ்வுகளை நாம் ஒரு முறை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின விதங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பயணம் என்பது ஒரு பல வருட பயணமாக இருந்தாலும் அந்த பயணங்கள் முழுவதிலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இஸ்ரவேல் மக்களை முற்றிலும் பாதுகாத்து அவர்களை முழுமையாய் வழி நடத்தினது என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதுபோல மோசேயுடைய தலைமைத்துவத்திலே நாம் பார்க்கின்றோம், அந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய தேவைக்கேற்ப அதிகமாக அவருடைய வாழ்க்கையில செய்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் கடவுளை மறந்துட்டாங்க. கடவுளை மறந்து அவங்களுடைய உள்ளான யோசனைகளுக்குள்ளும் தங்களுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க சில காரியங்களை செய்யறாங்க. உதாரணத்துக்கு, மோசே மலை மீது ஏறி போகும்போது தங்களுக்கான ஒரு விக்கிரத்தை ஏற்படுத்தி கொள்வதாக இருந்தாலும் சரி, மோசேக்கு எதிராக முறுமுறுப்பதாக இருந்தாலும் சரி, இல்ல கர்த்தருக்கு எதிராக அவர்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி, அதனால்தான் நிறைய இடங்களா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பேர் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களா இருக்கிறார்கள் என்பது. இப்படி இந்த மக்கள் இருந்தாலும் இவங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்குது. ஒரு நேரத்துல நல்லா கடவுளுக்கு பயந்த மக்களா இருக்கிறாங்க, அடுத்த அதிகாரத்திலே பார்த்தோம்னா அவங்க கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இந்த செங்கடலை பிளந்து வரும்போது கடவுளை ஆதி பாதி துதிக்கிறாங்க, அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்போது கடவுளுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இவருடைய வாழ்க்கை மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அழைப்பு மக்களை பார்த்தல்ல, அவருடைய உண்மைக்கு ஏற்ப. ஏன்னா அந்த மக்கள் பாவம் செய்து அவங்க தவறி போகும்போது கூட அந்த மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல அவர் உண்மையா இருக்கிறார். அந்த மக்கள் உண்மையா இருந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா, உண்மையா அந்த மக்கள் கர்த்தருக்கு உண்மையாகவே இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு உண்மையாக இருந்தார். இன்னைக்கு கூட பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமான்னு யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பா கிடையாது. நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் அந்த வணங்கா கழுத்துள்ள மக்களாய் ஒரு நேரம் ஆண்டவரை தேடி உண்மையா விசுவாசிப்போம், பல நேரங்கள் ஆண்டவரை மறந்து போய் ஆண்டவர் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இடத்துல வருவோம், ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இப்படியாக ஆண்டவர் நமக்கு எத்தனை முறை போய் நம்ம அவர்கிட்ட விழுந்தாலும் அத்தனை முறையும் அவர் நமக்கு பதிலளித்து நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம்
ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்படின்னா ஆபிரகாமை அழைத்த தேவன் அதிலிருந்து என்ன வாக்குத்தத்தங்களை, என்ன உறுதிமொழிகளை, என்ன ப்ராமிஸ் இந்த மக்களுக்கு கொடுத்தாரோ, இதெல்லாம் நான் செய்வேன், இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படியெல்லாம் உன்னை கொண்டு வருவேன், உனக்கு ஒரு நாட்டை கொடுப்பேன், ஒரு இடத்தை கொடுப்பேன், உன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன்னு ஆண்டவர் இந்த மக்களுக்கு எதெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் என்று யோசுவால நம்ம வாசிக்கின்றோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு கொடுத்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மீது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அந்த உண்மைத்தன்மைக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள், மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் இந்த இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு தியாலஜி, ஒரு இறையியல் இங்க வெளிப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். யோசுவா 21ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அந்த மக்கள் எல்லாமே கானான்ல அந்த பகுதியில பிரித்து கொடுத்து எல்லாருமே செட்டில் ஆறாங்க. அப்போ செட்டில் ஆகும் போது நம்ம ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆபிரகாம் உயிரோடு இல்லை, ரைட்டா? அடுத்தது அவங்களை வழி நடத்தி வந்தது மோசேயால உள்ள வரவே முடியல. அடுத்தது அந்த தலைமுறை யாருமே இல்லை. யாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அந்த மக்கள் இல்லாம போயிட்டாங்க. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தை அவர் விட்டுருக்கலாம். ஏன்னா கொடுத்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா, அவங்கள இறந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம ஏன் நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தை அடுத்த தலைமுறை வழித்து ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தை நாம் மறந்து போயிருந்தாலும், நாம் அதை விட்டு விலகி போயிருந்தாலும், ஆண்டவர் அதை நேர்த்தியாக மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இதுவரைக்குமே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலன்னு நம்ம யோசிப்போம்னா, கர்த்தர் அந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நேரம் என்பது நம்ம யோசித்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம சில நேரங்களில் ஒன்று யோசிப்போம், இது இப்படி இருக்கணும்ட்டு. ஆனா அது அப்படி அந்த விஷயம் அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா கர்த்தர் அதுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் சிறப்பாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், ஒரு முறை இல்லை, இருமுறை அல்ல, பல முறை அந்த மக்கள் கடவுளை காயப்படுத்தியிருக்கிறாங்க, ஆண்டவரை காயப்படுத்தியிருக்கிறாங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்வதற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். இத்தனை முறை அந்த மக்கள் செய்தா கூட அந்த மக்கள் மீது அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு மறுபடியும் தம்முடைய இரக்கத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே அவர்களை மன்னித்து அவங்க மேல கோபப்படுவார், ஒரு காரியத்தை கொடுப்பார், அப்புறம் அவரே மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள செய்வார். இப்படியாக இந்த பயணங்களை பல நிலைப்பாடுகளை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இத்தனை நிலைப்பாடுகளிலும் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களோடு அந்த பயணம் முழுவதும் இருந்து கடைசியில அதை முடிகிற அளவுக்கும் அதை நிறைவேற்றி தீருமாறும் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக யோசுவாவை குறித்து இந்த நாளிலும் நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மோசே எனக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் இறப்புக்கு அப்புறம் இந்த பொறுப்பு ஒரு அடுத்த தலைமுறையில் இருக்கிற, அடுத்த லீடர்ஷிப்ல இருக்கின்ற யோசுவாவுடைய தோளின் மீது இது விழுகிறது. ஆனால் யோசுவா இதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏன் யோசுவா இதை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அவர் தொடக்கத்திலிருந்தே இந்த பயணத்துல மோசஸோடு அவர் இருந்திருக்கிறாரு, எல்லாவற்றிலும் அவர் பார்த்திருக்கிறார். கடவுள் எப்படி வழி நடத்துகிறவர் என்பதை யோசுவா உணர்ந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த மக்கள் உணர்ந்தாங்களோ இல்லையோ, யோசுவா ஆண்டவரை குறித்து அதிகமான காரியங்களை தம்முடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தில் உணர்ந்து வைத்திருக்கிறார். ஒரு பெஸ்ட் உதாரணம் பார்த்தீங்கன்னா, மோசஸ் அவங்களுக்காக நிற்கும் போது யோசுவா போய் சண்டை போடுறாரு, அந்த போர்ல ஜெயித்து வர்றாரு. ஆனா அவங்களுக்கு தெரியும் அந்த போர்ல அவங்க ஜெயிக்கல, அந்த போர் கர்த்தரால ஜெயிக்கப்பட்டது என்பதை அவர் பார்க்கிறார். அடுத்ததாக இந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 குழுலேருந்து 12 நபர்களை அனுப்புறாங்க. அதுல யோசுவாவும் காலேபும் ஒவ்வொருவராக போறாங்க. இப்ப அவங்க போகும்போது அந்த 12 பேரும் ரிப்போர்ட் கொண்டு வராங்க. 10 பேர் என்ன சொல்றாங்க, அங்க நம்ம போக முடியாது, அந்த தேசத்துல இருக்கிறவங்க ராட்சசரா இருக்கிறாங்க, அவங்கள நம்ம முறியடிக்க முடியாது, நம்ம அங்க போய் தோத்து போயிடுவோன்றாங்க. ஆனா இந்த யோசுவாவும்
காலேபும் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆண்டவர் நம்ம இம்மட்டும் வழி நடத்திருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை அடையாளம் செய்திருக்கிறாரு, ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பாரு, நாம் கண்டிப்பா அங்க போய் நம்ம ஜெயம் கொள்ளலாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக அந்த மக்கள் மாறி இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, இவங்களை அழிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனாலும் யோசுவாவும் காலேபும் அந்த இடத்துல மனம் உடைந்து போகாதபடிக்கு அவங்க விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்கிறது. எந்த மக்கள் யோசுவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்மறையான ஒரு காரியத்தை அவங்க அதுக்கப்புறம் போல கானானுக்கு போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது கீழ்ப்படியாம அங்கேயே தங்கிடுறாங்க. ஆனா அந்த யோசுவாவை தள்ளினாங்களே, அதே யோசுவா மறுபடியும் அவர்களுக்கு ஒரு தலைவராக வருகிறார். மோசஸ்க்கு அப்புறம் ஜாஷுவா அவருடைய லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் தான் இவங்களை கானானுக்குள்ளாக அழைத்து செல்கிறது மட்டுமல்ல, அந்த பகுதியை பங்கிட்டு கொடுப்பதும் இவருடைய தலைமையின் கீழாக நடைபெறுகிறது. குறிப்பா ஒரு லீட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போறதை விட அங்க அந்த நிலத்தை பிரித்து கொடுப்பது மிகப்பெரிய டாஸ்க். ஆனால் அந்த டாஸ்கை கூட ஜாஷுவா ரொம்ப அழகா சிறப்பாய் கடவுளுடைய ஆற்றலினால் செய்து முடிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு அவருடைய குடும்பம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. காரணம், அந்த கடவுள் யார் என்பதை, தம்மை அழைத்து வந்தவர் யார் என்பதை யோசுவா அறிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து வைத்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் யோசித்து பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருக்கலாம், நம்ம சுற்றிலும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கலாம், ஒரு பயத்தோடு நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அதிகாரிகளையும் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களையும் காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் நினைத்தால் காரியங்களை ஒரு இரவில் மாற்றி போட முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நாம் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எத்தனை கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை இருளான வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு பறவை ஒரு மரத்துல போய் உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு. ஆனா குறிப்பிட்ட ஏதோ ஒரு கிளையில போய் அந்த பறவை உட்காரும். இப்போ அந்த பறவை அந்த கிளையில உட்காரும் போது அது எப்படி யோசிக்கும்? எந்த கிளை ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கிளையில தான் போய் உட்காரலாம் அப்படின்னு யோசிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிறைய பேர் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அது தவறு. ஏன்னா அந்த மரத்தையோ இல்லை அந்த மரத்துல இருக்கிற கிளையோ நம்பி அந்த பறவை போய் உட்காரது கிடையாது. அது தன்னுடைய சிறகுகள் மீது இருக்கிற நம்பிக்கையில போய் அந்த மரத்திலேயோ அந்த மரத்துல இருக்கிற கிளையிலேயோ உட்காருது. என்ன ஆனாலும் சரி, நான் அந்த மரத்தோட கீழே விழாதபடிக்கு என் சிறகுகளால நான் பறக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை அந்த பறவைக்கு உண்டு. இன்னைக்கு ஒரு பறவையே தன் சிறகுகளை நம்பி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தேவனை நம்பாமல் இருப்பது எப்படி? நம்முடைய தேவனை நம்புவதை காட்டிலும் நமக்கு வேற என்ன காரியம் இருக்கு? ஒருவேளை நம் மனிதர்களையோ இல்லை நம்ம அதிகாரிகளையோ நம்ம தலைவர்களையோ நம்முடைய செல்வாக்கையோ நம்முடைய பணத்தையோ நம்புவதை காட்டிலும் தேவன் ஒருவரை நம்புவது தான் நமக்கு மிக சிறப்பான ஒரு காரியமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் உடைந்து போகிறது கிடையாது. நம்ம ஒருவேளை ஆண்டவரை மறந்து போனாலும், ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் அவர் உறுதியாய் இருக்கின்ற தேவனாக இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள் எத்தனை முறை ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தாலும் அத்தனை முறையும் ஆண்டவர் அவளை மன்னித்து அவளை ஏற்று மறுபடியும் அவளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் சிறப்பாக நிறைவேற்றுகிறதாக இங்கே நம்ம யோசுவாவில் பார்க்கின்றோம். அதே போல நாம் தொடர்ந்து இந்த யோசுவாவுடைய பகுதியில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். காரணம் என்னவென்றால், பல நேரங்களில் இந்த மக்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பிறகு கூட கடவுளை மறந்து வேறு தெய்வங்களுக்கும் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கு நேராக அவங்க சென்று விடுகிறார்கள். ஏன்னா அந்த ஜேர்னியில அவங்க நிறைய மக்களை பார்க்குறாங்க, நிறைய கல்ச்சர்ஸை அவங்க உள்வாங்குறாங்க, நிறைய தெய்வங்களுடைய வழிபாட்டை பார்த்து அந்த தெய்வங்களுக்கு பின்னாடி போக தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த கரையிலிருந்து, அதாவது அந்த செங்கடலை பிரித்து எடுத்து இவர்களை அழைத்து வந்தது மட்டும் இவர்களை அந்த தேசத்தை சுதந்திரித்து வரையிலே தேவன் அவர்களோடு இருந்து வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆனால் இந்த மக்கள்
அது எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுளை விட்டு வேறு தெய்வங்களுக்கு போனாலும் யோசுவா அந்த இடத்துல அழகா அவருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். இதன் வழியாக மறுபடியும் மக்கள் கடவுளிடத்துல திரும்பி வருகிறார்கள். இந்த மக்கள் கடவுளை விட்டு தூரம் போனாலும், இந்த மக்கள் கடவுளை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழல்கள் இருக்குமானால் இந்த லெந்து நாட்கள் அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு அழைப்பை தருகிறது. நாம் ஆண்டவரை மறந்து உலகத்துக்கு பின்னாடியும் இல்லை நம்முடைய அதிகாரங்களுக்கு பின்னாடியும் இல்லை வேற்று தெய்வங்களுக்கு பின்னாடியும் உலகத்தின் விருப்பங்களுக்கு பின்னாடி நம்ம போயிருப்போம் என்றால் ஆண்டவரிடத்திலும் சிலுவையிடத்திலும் திரும்பி வருவதற்கு இது ரொம்ப ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த சிலுவையை நோக்கி பயணம் என்பது மீண்டும் மீண்டும் அந்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உறுதிமொழிகள், அந்த வாக்கு பண்ணின அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் இத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரே, நான் இவையெல்லாம் மறந்துட்டேன் சுவாமி, நான் மறுபடியும் இடத்துல வந்து நிற்கிறேன்னு நம்ம நிற்கும் போது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இயேசுவோடு நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் ஜாஷ்வா அப்படின்ற பேரும் ஜீசஸ் என்ற பேரும் ஒண்ணுதான். இயேசு என்ற பேர் வந்து கிரேக்க பேர், ஜாஷ்வா யெஷுவா அப்படின்றது எபிரேய பேர். அப்போ இவங்க ரெண்டு பேருடைய அந்த சிமிலாரிட்டி நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அடுத்தது வாக்கு பண்ணின தேசத்திற்கு ஜாஷ்வா தான் அழைத்து வரார். அதே போல வாக்கு பண்ணப்பட்ட அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு இயேசு தான் அழைத்து செல்ல முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வாக்கு பண்ண இடத்திற்கு, அந்த வாக்கு பண்ண தேசத்துக்கு ஜாஷ்வா அழைத்து வருகிறார். வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு இயேசு நம்மை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். அடுத்தது இந்த மக்களுக்காக கடவுளிடத்தில் ஜாஷ்வா நின்று இருக்கார். அது போல இயேசுவும் நமக்காக பிதாவிடத்தில் நிற்கிறவராக இருக்கிறார். அடுத்தது நிறைவாக நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், இந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் அந்த கானானில் நிறைவு பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த நித்திய வாழ்க்கையில் அது நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு வாசித்த இந்த 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது, எல்லாம் நிறைவேற்றுது. இங்க எல்லாம் நிறைவேற்று அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இயேசு சொன்ன அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வரணும். ஆண்டவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. அப்ப இங்க வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது, அங்கே நம்முடைய அடிமைத்தனம் நிறைவேற்றப்படுகிறது, முடிவடைகிறது சிலுவையின் போது. அப்ப இந்த 40 நாட்கள் சிலுவை நோக்கிய பயணத்துல போயிட்டு இருக்கும் போது இந்த மீட்பின் திட்டம் என்பது இந்த வாக்கு பண்ணின அந்த நித்திய இளைப்பாறுதல் நித்திய வாழ்க்கையில் நிறைவு பெறும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அப்போ ஆண்டவர் நம்மோடு ஒரு பயனாளியாக பயணிக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் போனாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து யோசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.